ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மண் பாத்திரங்களை எப்படி பழக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மண் பாத்திரத்தை எப்படி பழக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். ஒரு vlogல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பாருங்கள், எந்த விரிசலுமே இல்லை. மெரூன் கலரோட இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கினதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி நப்பி நான் வந்துட்டு மண் பாத்திரத்தை உள்ளே போட்டேன். கிட்டத்தட்ட இது 2 to 3 days வரைக்கும் நம்மளுக்கு ஊறணும் தண்ணியிலே. நல்லா அந்த வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் இதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா மேலாப்பில் மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. ரொம்பவும் வந்துட்டு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட வேண்டாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோப்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணவே கூடாது. வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சோப்பு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த சோப்போட ஸ்மெல் வந்துட்டு நம்ம மண் பாத்திரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்துட்டு நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி உறிஞ்சிக்கும். 2 பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா காயட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்டக்க நான் வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சோறு வடித்த கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அரிசி கலந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்துட்டு நான் நெப்பி வச்சுருக்கேன். நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நான் வந்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வந்துட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வந்துட்டு கலந்து வந்துடும். சிகப்பு கலர் மண் பாத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதே சீசனிங் தான். இதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு கலர் மண் பாத்திரம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு 3 days சுடுவாங்க. அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இது நல்லா பிளாக் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் வச்சே தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் தண்ணி பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டே இருக்குது. மண் பாத்திரத்தோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதும் பார்த்திங்கன்னா இதை கீழே ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கீழே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றுறதும் மறுபடியும் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு மேலாப்பில் மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போயுமே நான் சோப்பு யூஸ் பண்ணலை, வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சீசனிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். பட் அதோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம சீசனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் நான் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வெயிலில் வந்துட்டு நான் காய வைக்க போகிறேன். வெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வந்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் ஃபுல்லாமே அப்சர்வ் ஆகிக்கிறோம். திருப்பியும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 டைம் கிட்டக்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் பண்ணுறப்போ வந்துட்டு பின்னாடி எண்ணெய் தேய்க்க வேண்டாம், உள்ளக்க மட்டும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா பின்னாடி எண்ணெய் தேய்க்கிறப்ப அடுப்பில் வச்சோம் அப்படின்னா புகைச்சல் வாடை வந்துடும். ஸோ வந்துட்டு பின்னாடி அப்ளை பண்ணாமல் உள்ளே மட்டும் அப்ளை பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் திருவலும் சேர்த்துக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மண் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன குக் பண்ணுறோமோ லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு மண் பாத்திரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயமும் தேங்காய் திருவலும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோம்.
இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அது வந்துட்டு வேஸ்ட்டு தான். இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு எல்லா பக்கமும் இதை வந்துட்டு எடுத்துருங்க. நம்ம இவ்வளோ சீசனிங் பண்ணனால பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு வரல. ஸோ வந்துட்டு நல்ல மண் பாத்திரம் தான் இது. சில பேர் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் கலர் பூசி கொடுப்பாங்க. அது நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கலர் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் டிஷ்யூவில் கூட கலர் எதுவுமே வரல. ஸோ நீங்கள் மண் பாத்திரம் வாங்குறப்ப பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா வெறும் கையில் தான் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோப்பு வந்துட்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே அழுத்தம் கொடுத்து துடைக்காமல் மேலாப்பிலே தொடச்சி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிரும். மண் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணுறோம். அதனால தான் மண்மனம் மாறாமல் நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லா தொடச்சி எடுத்தோன்னே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் நான் வெளியில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணேன். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சுற்றிலும் எண்ணெய் தடவியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது வந்துட்டு இப்போ ரெடி ஆயிருச்சு சமைக்கிறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் மண் பாத்திரம் வாங்கினீங்க அப்படின்னா இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.